கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவஜனங்களையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அடியான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படியாகவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ என் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் என்று சொல். பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்னபடியே நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருடைய காணிக்கைகளை தசமபாகங்களை கொண்டு வரும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சில அறிக்கைகள் என்ன? நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்திருக்கிறேன். இதை சபை ஊழியருக்கு, இந்த லேவியனுக்கு நான் படைக்கிறேன். உம்முடைய கட்டளைகளிலே ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் பொழுது அதில் புசிக்கவும் இல்லை. தீட்டான காரியத்திற்காக அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை. எழவு காரியத்திற்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தேன். தேவரில் எனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நான் செய்தேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நீங்கள் அறிக்கை செய்யணும். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய அறிக்கைகளை செய்யும் பொழுது மிகுந்த மென்மையான குரலில் அந்த அறிக்கைகளை செய்யணும். கர்த்தரை துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் உரத்த சத்தத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதித்து பாடும் பொழுது ஆரவார சத்தத்தோடு அவரை துதிக்கணும். நம்முடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணும் பொழுது உடைந்த இதயத்தோடு உண்மையாக நாம் ஜெபிக்கணும். அப்படி நாம் அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த ஜனங்களாய் இருப்போம். அப்படி அவருடைய பரிசுத்த ஜனங்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார், கீர்த்தியாக வைப்பார், மகிமையாக வைப்பார். எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் சிறந்து இருப்பீர்கள், செழிப்பாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது மற்ற மக்கள் மத்தியிலே உங்கள் தலையை உயர்த்தும்படி கர்த்தர் உங்களை சிறந்திருக்க பண்ணுவார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.